ஸோ இந்த பைல்ஸ் வந்து எந்த சீசனில் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸுங்க. நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அதிகமான ஹீட்னால எனக்கு வந்து பைல்ஸ் வருது அப்படின்றது. சம்மர் டைமில் வந்து ரொம்ப சூடாக இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி சத்து வந்து சீக்கிரமாக நம்ம உடம்புலேருந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். அதனால் வந்து நமக்கு பைல்ஸ் வரும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெயில் அதிகமாக இருக்கனால நமக்கு வந்து ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறது, அதிக நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இரிட்டேஷனை காஸ் பண்ணி, அதனால் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகி அதனால் பைல்ஸ் வரலாம். வின்டர் சீசனில் எதனால் சார் பைல்ஸ் வருது அப்படின்னா, அதிகமாக நம்ம வந்து தண்ணி குடிக்க மாட்டோம். ஏன்னா அதிகமாக தண்ணி குடிச்சோன்னா அதிகமாக ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய நிலைமை வந்துடுது. அதுக்காகவே நிறைய பேர் தண்ணி அதிகமாக வின்டர் சீசனில் குடிக்கிறதில்ல. அதனால நம்ம வந்து டீஹைட்ரேஷன் போகிறோம். அதனால ஒரு சில டைம் வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் வருது. சம்மர் சீசன்லையும் சரி, வின்டர் சீசன்லையும் சரி, 2 டைம்லையுமே நம்ம கரெக்டாக நம்ம ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணோம், ஃபைபர் கண்டென்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இருக்காது. பைல்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.